ஜென்ரலா நம்ம ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம் அப்படின்னாவே அந்த பிஸ்னஸில் சில பேசிக் கொஷின்ஸ் இருக்கும். அதாவது எப்படி நம்ம ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி நம்ம கஸ்டமர்ஸை ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிறது, இந்த மாதிரி இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் நம்ம பண்ணுற பிஸ்னஸோட டேட்டாவை வச்சே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எப்படி கண்டுபிடிப்போம்? ஆப்வியஸ்லி டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ டேட்டா சயின்ஸ் ப்ராசஸில் ஒரு முக்கியமான ஸ்டேஜ் இருக்குது. அதுதான் மாடல் ட்ரெய்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடல் ட்ரெய்னிங் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியலன்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவை நான் கார்ட்ஸில் லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். மாடல் ட்ரெய்னிங் ஃபேஸில் தான் மெஷின் லேர்னிங் அப்படின்ற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் உள்ளே வருது. மெஷின் லேர்னிங் பேசிக்லி மெஷினுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதாவது நம்ம பிஸ்னஸ் ப்ராப்ளம் என்ன மாதிரி ப்ராப்ளம், அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம கையில் என்ன மாதிரி டேட்டா செட் இருக்குது அப்படின்றத வச்சு ஒரு மெஷின் லேர்னிங் ப்ராப்ளமை நிறைய வெரைட்டிஸாக டிவைட் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், செமி சூப்பர்வைஸ் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இதெல்லாம் என்ன, இந்த டிஃப்ரெண்ட் லேர்னிங்ஸில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். as யூஷுவல் நம்ம ஒரு யூஸ் கேஸ் எடுத்துகிட்டு நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக நம்ம எல்லாருமே மொபைலில் யூஸ் பண்ணுற ஸ்பாட்டிஃபை மியூசிக் ஆப் அதை எடுத்துக்கலாம். இந்த ஆப்பில் இப்போ நம்ம என்ன சாங் தேடுறோம், அதாவது நம்ம மூடுக்கு தகுந்த மாதிரி சாங்ஸ் தேடுறோம். சேட் சாங், மோட்டிவேஷ்னல் சாங், பிரேக்கப் சாங், அந்த மாதிரி என்ன தேடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சாங்ஸை அது சஜஸ்ட் பண்ணுது. இதை தான் நம்ம மெஷின் லேர்னிங் ப்ராப்ளமாக டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சூப்பர்வைஸ் லேர்னிங். சூப்பர்வைஸ் லேர்னிங் பேர்லேயே இருக்குது. லைக் இது சூப்பர்வைசர் இருப்பாங்க இங்கே. அதாவது நம்மக்கிட்ட இருக்க டேட்டா இருக்கு இல்லையா, அந்த டேட்டாவில் சூப்பர்வைசர் மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க. மெஷினுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்டிஃபை டேட்டா செட்டில் ஒரு 10 பாட்டு இருக்குது என்கிட்ட. என் டேட்டா செட்டில் அந்த 10 பாட்டுக்குமே அது என்ன கேட்டகரியை சேர்ந்தது அப்படின்ற லேபிளும் என்னோடய டேட்டாவோடையே வந்துடுது. ஸோ 10 பாட்டு அது என்ன மாதிரி கேட்டகரி, ஹாப்பி சாங்கா, சேட் சாங்கா, அந்த எல்லாமே லேபிள்டாக ஒரு டேட்டா செட்டாக என்கிட்ட வருது. அந்த டேட்டா செட்டை வச்சு நான் ஒரு மாடலுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு ஆன்சர் ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறதுனால மாடல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஃபேஸில் ஒரு வாட்டியும் படிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணி வரும்போது ஆன்சர் கரெக்டாக தப்பா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கும். இதுதான் கரெக்டான ஆன்சர், இதை நோக்கி தான் நீ பதில் சொல்லணும் அப்படின்னு கைட் பண்ணுறதுக்காக, சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்காக அந்த டேட்டா செட்லேயே அந்த லேபிள்ஸ் வந்துடுது. ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங் இஸ் நத்திங் பட் எப்போ என்னோடய டேட்டா செட்டில் எனக்கு கைட் பண்ண ஒருத்தவங்க இருக்காங்க, அதாவது அந்த லேபிள் இருக்குது அப்படின்னா அது சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று கிளாசிஃபிகேஷன், இன்னொன்று ரெக்ரெஷன். ஸோ கிளாசிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் 10 பாட்டு இருக்கு இல்லையா, அந்த 10 பாட்டுக்கும் நான் நிறைய கேட்டகரி சொன்னேன். ஒரு சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக ஹாப்பி சாங்ஸ், சேட் சாங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டு கேட்டகரி தான். ஒன்று ஹாப்பியான்னு சொல்லு, இல்லை சேடான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேட்டா செட்டை கொடுக்குறோம். இந்த பாட்டெலாம் கேளு, ஹாப்பியான்னு சொல்லு இல்லை சேடான்னு சொல்லு, கிளாஸிஃபை பண்ணி சொல்லு, ஏவான்னு சொல்லு இல்லை பியான்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். டைப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரெஷன் அனாலிசிஸ். ஸோ ரெக்ரெஷன் அனாலிசிஸோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் வேல்யூவாக இருக்கும். கண்டினியூஸ் வேல்யூனா ஒரு நம்பர், ஒரு கண்டினியூஸ் நம்பர் 92.1, 77.6 இந்த மாதிரி. ரெக்ரெஷன் அனாலிசிஸ் அப்படின்னாவே பொதுவாக என்னென்னா ஒரு 2 வேரியபிள் இருக்குது அப்படின்னா அந்த 2 வேரியபிளுக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை ஒரு லைன் மூலியமாக டிஃபைன் பண்ணுவாங்க. அதுதான் ரெக்ரெஷன் அனாலிசிஸ். ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்பாட்டிஃபை எக்ஸாம்பிள்லேயே இப்போ நம்மக்கிட்ட ஒரு சாங் இருக்குது, அந்த சாங்கோட கேட்டகரியும் இருக்குது. சேட் சாங் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ பர்சன்டேஜ் இதில் அந்த சேட்னஸ் இருக்குது அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணணும். அதுதான் நம்மளோட பிஸ்னஸ் ப்ராப்ளம் அப்படின்னா அதை ரெக்ரெஷன் அனாலிசிஸ் மூலிமா கண்டுபிடிப்பாங்க. அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். ஸோ இங்கே சூப்பர்வைசர் இருக்க மாட்டாங்க. கைட் பண்ணுறதுக்கு எந்த லேபிள்ஸுமே நம்ம டேட்டா செட்டில் இருக்காது. ஸோ முன்னாடி சொன்ன டொமைன் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ஸ்பாட்டிஃபைலேயே அந்த 10 பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 சாங்ஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்டிவாக நம்ம எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. அதாவது இது சேட் சாங், இது ஹாப்பி சாங் அப்படின்னு கிளாஸிஃபை அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இந்த டேட்டாவை வச்சுட்டு இந்த டேட்டாக்குள்ளே இருக்க பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க.
அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் ஜென்ரலாகவே எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு வாஸ்ட் செட் ஆஃப் டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவை வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணி குரூப் பண்ணணும், அதில் இருக்க பேட்டர்னை கண்டுபிடிக்கணும். அப்படின்றப்போ அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அகைன் வந்து 3 டைப்ஸாக நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கிளஸ்டரிங். நம்ம ஸ்பாட்டிஃபை எக்ஸாம்பிள்லேயே ஒரு 10 பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரைனிங் ஃபேஸில் என்ன ஆகும்னா, இந்த 10 சாங்ஸையும் அந்த அல்காரிதம் வந்து திரும்பி கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ கேட்டுகிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு சாங் வந்து ரொம்ப ஸ்லோ பீட்டில் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுக்கும். இது வந்து ஒரு சேட் சாங் அந்த மாதிரி. இதுவே ஒரு சாங்கோட பீட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஹாப்பி சாங் இல்லை ஜாலி சாங் அந்த மாதிரி ஒரு பக்கெட் க்ரியேட் பண்ணி அதில் போட்டு வச்சுக்கும். ஸோ இந்த 10 சாங்கையுமே டிஃப்ரெண்ட் பக்கெட்ஸில் அதோட பேட்டர்னை வச்சு, அதாவது ஸ்லோவாக இருக்கா ஃபாஸ்ட்டாக இருக்கா அப்படின்றத வச்சு போட்டுட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து புதுசாக ஏதோ ஒரு பாட்டு வருது, மறுபடியும் இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் டேட்டா வருது அப்படின்னா அந்த பேட்டர்ன் அந்த குரூப்பில் மேட்ச் ஆச்சுன்னா அதே குரூப்பில் போட்டுரும். அப்படி இல்லை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க குரூப்பில் எதுலேயுமே அடங்கலை அப்படின்னா புதுசாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அந்த சாங்கை அதில் போட்டுக்கும். அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டைப் வந்து அசோசியேஷன். அசோசியேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, டேட்டாவை குரூப் பண்ணுறதுக்காக ஒரு ரூல் பேஸ்டு சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. கிளஸ்டரிங்கில் எப்படி டேட்டாவை குரூப் பண்ணுறதுக்காக அதுக்கு நடுவில் இருக்க பேட்டர்ன் அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோமோ, அதே மாதிரி அசோசியேஷனில் ஒரு ஸ்பாட்டிஃபை சாங் டேட்டா செட்டை எடுத்துக்கலாம். அகைன் இப்போ நம்ம யூசர் வந்து சாங் ஏவை ஃபஸ்ட்டு கேட்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா என்ன சாங் கேட்குறாரு, சாங் சியா டியா பியா அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கண்டிஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா என்ன கண்டிஷன் நடக்குது, அது எத்தனை வாட்டி நடக்குது, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்குது அப்படின்றதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ரஞ்சிதமே சாங்கை எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாங் வந்து ஒரு யூசர் ஒரு தடவை கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா அப்படியே வந்து லியோவில் இருக்க நான் ரெடியா சாங் வந்து கேட்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த யூசர் ஒரு ஹாப்பி மூடில் இருந்தப்போ இந்த சாங்ஸ்லாம் அடுத்தடுத்து கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி எத்தனை வாட்டி இந்த 2 சாங்ஸும் டுகெதர் ஒன்றா வருது அப்படின்றத மேப் பண்ணுவாங்க. ஸோ இஃப் சாங் ஏ இஸ் பீயிங் பிளேட், அதுக்கப்புறமா சாங் பி வந்து ப்ளே ஆகுதா அப்படின்னா அது ரெண்டும் மேபி ஒரே ஃபீல்டில் இருக்க சாங்ஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது ரெண்டையும் வந்து ஒன்றா ஒரு குரூப் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ அகைன் அசோசியேஷனும் வந்து கிளஸ்டரிங் மாதிரியே எதையும் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா நம்மக்கிட்ட இருக்குது, அதை வந்து குரூப் பண்ணணும் அப்படின்ற நேரத்தில் நம்ம அசோசியேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் பண்ணுற ஒரு அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் டெக்னிக். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம டேட்டாவோட சைஸ் வந்து பயங்கர பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நம்ம மாடல் கிட்ட கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணும்போது அதுக்கு நிறைய ரிசோர்ஸ் தேவைப்படும், நிறைய டைம் தேவைப்படும். அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நாம் என்ன பண்ணலான்னா, இதே டேட்டாவை எடுத்துகிட்டு இதோட சைஸை வந்து சுருக்கணும், பட் அட் த சேம் டைம் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து லாஸ் ஆகக்கூடாது. அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, ஸ்பாட்டிஃபைல ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாட்டை வந்து நான் என்னோட மெஷின் லேர்னிங் மாடல் கிட்ட கொடுத்து அது என்ன ஃபீல்டில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், குரூப் பண்ணணும் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணணும், இந்த பாட்டு வந்து ஒரு பெரிய சாங் இல்லையா, ஒரு 30 லைன்ஸ் 35 லைன்ஸ் இருக்கலாம். இதை வந்து ஆப்வியஸ்லி நான் மாடல் கிட்ட கொடுக்கணுன்னா கண்டிப்பாக நம்பர்ஸாக மாற்றி தான் கொடுக்கணும். ஏன்னா நம்பர்ஸ் தான் மாடல்ஸ்க்கு புரியும் இல்லையா. நம்பராக மாற்றும் போது அதோட சைஸ் வந்து மேபி ஒரு 10,000 வெக்டர் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த 10,000 வெக்டருங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சைஸு. இதை ரெடியூஸ் பண்ணணும், ஒரு 500 வெக்டர் இல்லை ஒரு 350 டைமென்ஷனல் வெக்டர் அந்த மாதிரி நான் மாற்றி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் என்னோட மாடல் வந்து பெட்டராக எஃபிஷியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதை பண்ணணும். பட் எனக்கு இந்த சாங்கில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே வேணும், ரொம்ப முக்கியமான வேர்டிங்ஸ்லாம் வேணும், அதுக்காக அந்த இன்ஃபர்மேஷன்லாம் போயிடக்கூடாது இல்லை. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் அப்படின்ற டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. இதே 10,000 டைமென்ஷனாலிட்டி வெக்டரை எடுத்துகிட்டு ஒரு 350 டைமென்ஷனல் வெக்டரில் வந்து மேப் பண்ணுவாங்க. ஸோ தட் இன்ஃபர்மேஷன் லாஸ் வந்து இருக்கும் ஆப்வியஸ்லி, பட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. அப்படின்ற சுச்சுவேஷனில் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஸோ இப்போ நம்ம ஸ்பாட்டிஃபைலேயே அந்த 10 சாங் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு 5 பாட்டுக்கு எனக்கு லேபிள் தெரியும், மீதி 5 பாட்டுக்கு எனக்கு லேபிள் தெரியாது. அதாவது என்னோடய டேட்டா செட் பை டிசைனே அந்த மாதிரி இருக்குது. பாதிக்கு தான் எனக்கு லேபிள் தெரியும், மீதிக்கு லேபிள் தெரியாது. லேபிள் வந்து கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதை செமி சூப்பர்வைஸ் ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 5 சாங் இருக்கு இல்லையா, லேபிள் தெரியாத 5 சாங்ஸ், அந்த 5 சாங்கையும் எடுத்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் பண்ணுவாங்க. அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் ஆப்வியஸாக என்ன பண்ணுவாங்க, எது எந்தெந்த கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஐடென்டிஃபை பண்ணி அந்த பேட்டர்ன் எல்லாத்தையும் லேபிள்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணிக்குவாங்க. அதாவது
லேபிள் தெரியாத அந்த 5 பாட்டை எடுத்துக்கிட்டு அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் பண்ணி அதோட லேபிள் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லேபிள்ஸை வந்து குத்து மதிப்பாக கெஸ் பண்ணி அந்த டேட்டா செட்டில் போட்டுருவாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, டேட்டா செட்டும் இருக்குது, லேபிளும் இருக்குது, 10 சாங் இருக்குது, எடுத்து நம்ம வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா. ஸோ இது வந்து எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, ஏன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். மெடிக்கல் டொமைன் மாதிரி சில டொமைன்ல எல்லாம் என்ன ஆகும்னா டேட்டா வந்து ரொம்ப நிறையா இருக்கும், பட் அந்த டேட்டா வந்து லேபிள்டாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டியூமர் டிடெக்ஷனே எடுத்துக்கிறோமே, எக்ஸ்ரேஸ் வந்து நிறையா இருக்குது, பட் வந்து டியூமர் இருக்கா இல்லையா அப்படின்னு லேபிள் பண்ண டேட்டா செட் வந்து கம்மியாக இருக்குது. ஒரு 5,000 10,000 அவ்வளோதான் இருக்குது. பட் ஓவராலாக என்கிட்ட ஒரு 1 lakh எக்ஸ்ரேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேஸ்லலாம் என்ன பண்ணலான்னா அந்த மீதி இருக்க எக்ஸ்ரேஸை வந்து எடுத்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் பண்ணி லேபிள்ஸ் இதுவாக இருக்கும்னு கெஸ் பண்ணிவிட்டு அதை அதுக்கப்புறமா சூப்பர்வைஸ் லேர்னிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் செமி சூப்பர்வைஸ் லேர்னிங் யூஸ் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மெஷின் லேர்னிங் டெக்னிக் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மெஷின் லேர்னிங் டைப்புங்க. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு டேட்டாவே யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் ஒரு மாடலை வந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க்குக்காக ட்ரெயின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாடலை டைரெக்டாக என்விரான்மெண்ட்டில் இன்ட்ராக்ட் பண்ண விட்டுருவாங்க. ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மாடல் வந்து ட்ரைனிங் ஃபேஸில் என்விரான்மெண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போய்கிட்டே இருக்கும். இப்போது அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறப்போ என்ன ஆகும்னா மாடல் வந்து கொடுத்த டாஸ்க்கை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணது அப்படின்னா அதுக்கு ஒரு ரிவார்டும் கொடுப்பாங்க. இன்கேஸ் தப்பான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பெனாலிட்டி கொடுப்பாங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த ட்ரைனிங் அந்த மாடல் வந்து அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டில் என்ன டாஸ்க்குக்காக அதை இறக்கி விட்டாங்களோ அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட்டாக வந்து அதுவே லேர்ன் பண்ணிக்கும். நம்மளோட ஸ்பாட்டிஃபை டொமைன் டேட்டா செட்டை வச்சுக்கிட்டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்க்கு ஒரு யூஸ் கேஸ் பார்க்கலாமா? ஸோ இப்போ நான் ஒரு பர்சனலைஸ்டு கஸ்டம் சாங் பட்டி வந்து பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாங் பட்டியோட வேலை என்ன அப்படின்னா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் உட்காந்துக்கிட்டு என்னோடய மூட் எப்படி இருக்குது அப்படின்றத அவனாக கெஸ் பண்ண போகிறான். அதுக்கு தகுந்த மாதிரி சாங்ஸை எனக்கு சஜஸ்ட் பண்ண போகிறான். இதுதான் வந்து அவனுக்கு நான் அசைன் பண்ணுற டாஸ்க். இந்த மாடலை ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கில் நான் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா டேரெக்டாக இந்த மாடலை வந்து என் ப்ளேலிஸ்ட்குள்ளே இறக்கி விட்டுற போகிறேன் ஆட்டோ பைலட் மோட் மாதிரி. ஸோ நான் இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்ருக்கேன், அடுத்து வந்து அவனோட ரெக்கமெண்டேஷன் பாட்டை அவனாக ஏதோ ஒன்று இஷ்டத்துக்கு எடுத்து சஜஸ்ட் பண்ண போகிறான். பட் அந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் அதை ஃபுல்லாக கேட்பேன். ஃபுல்லாக கேட்டுட்டு அவனுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே எனக்கு பிடிக்காத ஒரு சாங்கை வந்து அவன் ரெக்கமெண்ட் பண்ணுறான், எனக்கு பிடிக்கல, நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு போயிடுறேன். ஸோ -10 பாயிண்ட்ஸ் ஆகிடும் அவனுக்கு. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஒரு 100 சாங்ஸ் வந்து நான் கேட்க போகிறேன் அப்படின்றப்போ அந்த 100ல் அவன் ஒரு 20 பாட்டு தான் எனக்கு பிடிச்ச மாதிரி சஜஸ்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 சாங்ஸை வச்சுக்கிட்டு இந்த பிளேயர் இந்த யூசருக்கு வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் சாங்ஸ் தான் பிடிக்குது அப்படின்னு அவன் கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்குவான். அடுத்து என்னோட டேஸ்ட்டில் இன்னொரு யூசர் வரும்போது இந்த 20 சாங்ஸை மட்டுமே அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ நம்மளோட சாங் பட்டியை இந்த மாதிரி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கில் நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா மெஷின் லேர்னிங் டைப்பையும் ஒன்றா ஒரு பேஜில் சம்மரைஸ் பண்ணலாம். அகைன் இங்கே நான் செமி சூப்பர்வைஸ் லேர்னிங்கை தனியாக ஒரு டாப்பிக்காக போடலை, பிகாஸ் இட் அகைன் ஃபால்ஸ் இன்டு சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்றதுனால. ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங் இங்கே வந்து டேட்டாவில் லேபிள்ஸ் இருக்கும், அன்சூப்பர்வைஸில் லேபிள்ஸ் இருக்காது, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் ட்ரைனிங்க்கு டேட்டாவே இருக்காது. செகண்ட் எடுத்துக்கிட்டோன்னா சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் நம்ம ப்ரிடிக்டிவாக ஏதோ ஒன்று கண்டுபிடிப்போம். அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் ப்ரிடிக்ஷன்லாம் இருக்காது, பட் குரூப்பிங் மட்டும் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷன். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை முடிக்கிறதுக்காக ஒரு மாடலை அதவே கற்றுக்க சொல்லி என்விரான்மெண்ட்டில் விட்டுருவாங்க. தேர்ட் பார்த்துக்கிட்டோன்னா சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது, கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன். அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் 3 டைப்ஸ் இருக்குது, அசோசியேஷன், கிளஸ்டரிங் அண்ட் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கில் தனியாக எதுவும் டைப்ஸ்லாம் கிடையாது. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம ஸ்பாட்டிஃபை டேட்டா செட்டை வச்சுட்டு நம்ம எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கோம். இன்னும் வந்து வேறு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச டொமைனை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி செஷனை ஃப்ரூட்ஃபுல்லாக மாற்றுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஒரு டொமைனோட டேட்டாவை எடுத்துக்கோங்க, நம்ம பார்த்த டிஃப்ரெண்ட் மெஷின் லேர்னிங் டைப்பை எழுதிட்டு அந்த டேட்டாவை வச்சு என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத ஃபில் பண்ணுங்கள். முடிஞ்ச கமெண்ட்ஸில் அதை பேஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ பார்த்ததுக்கப்புறமா மெஷின் லேர்னிங்கில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன சப்டைப்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.